வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகளை காணலாம். 2026ஆம் ஆண்டிற்கான தமிழ்நாடு அரசின் நிதிநிலை அறிக்கை சட்டமன்றத்தில் தாக்கல் செய்தார் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு. கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தில் வரும் ஆண்டில் 1 லட்சம் வீடுகள் கட்டுவதற்கு பட்ஜெட்டில் 3500 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. மகளிர் இலவச பேருந்து பயணத்திற்கு வரும் ஆண்டில் 3600 கோடி ரூபாய் மானியம். மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு 13,807 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. டாஸ்மாக் ஊழலை கண்டித்து அதிமுக உறுப்பினர்கள் சட்டமன்றத்தில் இருந்து வெளிநடப்பு. 40,000 கோடி ரூபாய் வரை ஊழல் நடந்திருக்க வாய்ப்புள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கருத்து. திருவான்மையூர் முதல் உத்தாண்டி வரை 14 கிலோமீட்டர் நீளத்திற்கு 4 வழி உயர்மட்ட சாலை 2100 கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்கப்படும் என நிதிநிலை அறிக்கையில் அறிவிப்பு. கோவையிலும் திருநெல்வேலியிலும் 12.5 கிலோமீட்டர் நீளத்திற்கு மேற்கு புறவழி சாலைகள் முறையே 348 கோடி ரூபாயிலும் 225 கோடி ரூபாயிலும் அமைக்கப்படும் என அறிவிப்பு. 250 கோடி ரூபாய் மதிப்பில் ஒரக்கடகம் செய்யாறு தொழில் வழித்தடம் அமைக்கப்படும். அரசு அலுவலர் ஈட்டிய விடுப்பு 15 நாள் வரை சரண் செய்து பணமாக பெறலாம் என அறிவிப்பு. போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு ஆதரவு. அதிபர் டிரம்பிற்கு நன்றி தெரிவித்தார் புட்டின். இனி விரிவான செய்திகளை காணலாம். தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு 2025-26ஆம் ஆண்டிற்கான அரசின் நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்தார். சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தொரு பால் கோடாமை சான்றோருக்கும் அணி என்னும் திருக்குறளை படித்து அவரது தனது உரையை தொடங்கினார். வெளிநாடுகளில் வாழும் தமிழர்களின் இளைய தலைமுறையினருக்கும் தமிழ் மரபை முழுமையாக அறிமுகம் செய்திட தமிழ் மொழி மற்றும் நாட்டுப்புற கலைகளை பயிற்றுவிக்கும் வகையில் 100 தமிழ் ஆசிரியர்கள் மற்றும் கலைஞர்களை கொண்டு நேரடி வகுப்புகள் நடத்திட பட்ஜெட்டில் 10 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. மதுரை தமிழ் சங்கம் வளாகத்தில் அகர மொழிகளின் அருங்காட்சியகம் அமைக்கப்படும் என்றும் பட்ஜெட்டில் குறிப்பிட்டுள்ளது. தமிழ்நாட்டில் சிவகங்கை மாவட்டம் கீழடி, தூத்துக்குடி மாவட்டம் பட்டணமருதூர், தென்காசி மாவட்டம் கரிவளம் வந்த நல்லூர், நாகப்பட்டினம், கடலூர் மாவட்டம் மணிக்கொள்ளை, கள்ளக்குறிச்சி மாவட்டம் ஆதிசனூர், கோவை மாவட்டம் வெள்ளலூர், சேலம் மாவட்டம் தெலுங்கனூர் ஆகிய இடங்களில் தொல்லியல் அகழாராய்ச்சிகள் மேற்கொள்ளப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொல்லியல் அகழ்வாராய்ச்சி மற்றும் அறிவியல் ஆய்வுகள் மேற்கொள்ள 7 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. காவிரி பூம்பட்டினம் முதல் நாகப்பட்டினம் வரை விரிவாக ஆழ்கடல் அகழாய்வு மேற்கொள்ளப்பட உள்ளது. கொடுமணல் அகழாய்வுகளை முன்னிலைப்படுத்தி ஈரோடு மாவட்டத்தில் நொய்யல் அருங்காட்சியகம் 22 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலும், ராமநாதபுரம் மாவட்டத்தில் நாவாய் அருங்காட்சியகம் 21 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலும் உருவாக்கப்பட உள்ளனர். ஐம்பொன் செப்பு திருமேனிகளை வெளிநாட்டவரும் கண்டுகளிக்க 40 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மரபுசார் கட்டடக்கலை வடிவமைப்புடன் கூடிய காட்சியரங்கம் சென்னை எழும்பூர் அருங்காட்சியக வளாகத்தில் அமைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தில் வரும் ஆண்டில் 1 லட்சம் புதிய வீடுகள் கட்டும் பணிகளுக்கு 3500 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. முதல்வரின் கிராம சாலைகள் திட்டத்தில் 6100 கிலோமீட்டர் நீளம் உள்ள ஊரக சாலைகள் 2200 கோடி ரூபாய் செலவில் மேம்படுத்தப்பட உள்ளன. 2001ஆம் ஆண்டிற்கு முன்பு பல்வேறு அரசு திட்டங்களில் ஊரக பகுதிகளில் கட்டப்பட்டு பழுதடைந்த வீடுகளுக்கு மாற்றாக 25,000 புதிய வீடுகள் 600 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டித்தரப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தில் 2329 ஊராட்சிகளில் 1087 கோடி ரூபாய் மதிப்பில் பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளனர். ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறைக்கு 29,465 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்ட பணிகளுக்காக 2000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. சென்னை மாநகராட்சியில் 486 கோடி ரூபாய் மதிப்பில் 570 கிலோமீட்டர் சாலை பணிகள் மேற்கொள்ளப்படும். கோவை மாநகராட்சியில் 200 கோடி ரூபாய் மதிப்பிலும், மதுரை மாநகராட்சியில் 130 கோடி ரூபாய் மதிப்பிலும் சாலை பணிகள் மேற்கொள்ளப்படும். சென்னை வேளச்சேரி முதன்மை சாலை முதல் குருநானக் கல்லூரி சந்திப்பு வரை 3 கிலோமீட்டர் நீளத்திற்கு 30 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேம்பாலம் கட்டப்படும். கொருக்குப்பேட்டையில் 70 கோடி ரூபாய் மதிப்பில் ரயில்வே மேம்பாலம் அமைக்கப்படும். புதுக்கோட்டை, மயிலாடுதுறை, தென்காசி, தூத்துக்குடி, திருப்பூர், ஈரோடு, திருவள்ளூர் மாவட்டங்களில் கூட்டு குடிநீர் திட்டங்கள் மேற்கொள்ளப்படும். நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறைக்கு 26,678 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. சென்னைக்கு அருகே 2000 ஏக்கர் பரப்பளவில் ஒரு புதிய நகரம் உருவாக்கப்படும் என்று பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது.
மகளிருக்கு இலவச பேருந்துகள் பயணத்திற்கு மானியமாக 3600 கோடி ரூபாயும், மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு 13,807 கோடி ரூபாயும், கல்லூரி மாணவிக்கான புதுமை பெண் திட்டத்திற்கு 420 கோடி ரூபாயும் ஒதுக்கப்பட்டுள்ளது. 2000 பள்ளிகளில் கணினி ஆய்வகங்களை தரம் உயர்த்த 160 கோடி ரூபாயும், சென்னை அறிவியல் மைய அமைக்க 100 கோடி ரூபாயும் ஒதுக்கப்பட்டுள்ளது. பல்வேறு மாவட்டங்களில் 152 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 10 புதிய அரசு தொழில் பயிற்சி நிலையங்கள் அமைக்கப்படும். இவற்றில் ஆண்டிற்கு 1308 மாணவர்கள் சேர்க்கப்படுவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை, மதுரை, கோவை மாநகரில் மொத்தம் 1125 மின்சார பேருந்துகள் அறிமுகப்படுத்தப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. வெள்ளிமலையிலும் அலியாற்றிலும் 11,721 கோடி மதிப்பீட்டில் புதிய புனல் மின் நிலையங்கள் கட்டப்படும் என்றும், கோவளத்தில் 350 கோடி ரூபாய் மதிப்பில் 14 டிஎம்சி கொள்ளளவு கொண்ட நீர்த்தேக்கம் கட்டப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டாஸ்மார்க்கில் 40,000 கோடி ரூபாய் வரை ஊழல் நடைபெற்றிருக்க வாய்ப்பிருப்பதாக சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு அரசின் மது விற்பனை நிறுவனமான டாஸ்மார்க்கில் 1000 கோடி ரூபாய் அளவிற்கு ஊழல் நடைபெற்று இருப்பதாகவும் மத்திய அரசின் அமலாக்கத்துறைக்கு குற்றம் சாட்டியுள்ளது. சட்டமன்றத்தில் அது குறித்து விவாதிக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சியான அதிமுக உறுப்பினர்கள் வலியுறுத்தினர். அந்த கோரிக்கை ஏற்கப்படாததால் டாஸ்மாக் ஊழலை கண்டித்து திமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். சட்டமன்றத்திற்கு வெளியே பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, டாஸ்மார்க்கில் 40,000 கோடி ரூபாய் வரை ஊழல் நடைபெற்றிருக்க வாய்ப்புள்ளதாக தெரிவித்தார். இதற்கு பொறுப்பேற்று திமுக அரசு பதில் விளக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். இதை அவர் மறுத்த காரணத்தினாலும் அதோடு கடந்த ஒரு வார காலமாக டாஸ்மாக் தலைமை அலுவலகம் மற்றும் இதர அலுவலகங்களில் அதோடு இந்த டாஸ்மாக் நிறுவனத்திற்கு சப்ளை செய்கின்ற மதுபான தயாரிப்பு தொழிற்சாலையிலும் மத்திய அமலாக்கத்துறை தொடர்ந்து சோதனை நடவடிக்கை மேற்கொண்டு அதன் அடிப்படையில் நேற்றைய தினம் ஒரு செய்தி பத்திரிகையிலும் ஊடகத்திலும் வந்துள்ளன. அமலாக்கத்துறை செய்தி வெளியிட்டது. அதில் 1000 கோடிக்கு மேல் முறைகேடு நடந்துள்ளதாக செய்தி வெளியாகியுள்ளன. விசாரணை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த விசாரணை முழுமையாக முடிவடைகின்ற பொழுது சுமார் இந்த டாஸ்மாக் நிறுவனத்தின் மூலமாக கிட்டத்தட்ட 40,000 கோடி அளவுக்கு ஊழல் நடைபெற்றிருக்குமோ என்று சந்தேகம் எழுகின்றது. திருப்பூரில் நீர்மோர் பந்தலை அமைச்சர்கள் சாமிநாதன் மற்றும் கயல்விழி ஆகியோர் திறந்து வைத்தனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் பொதுமக்களின் தாகத்தை தணிக்கும் வகையில் நீர்மோர் பந்தல் திறக்க வேண்டும் என திமுக தலைமை கழகம் உத்தரவிட்டது. இதையடுத்து ஒன்றிய இளைஞரணி சார்பில் பைபாஸ் சாலையில் நீர்மோர் பந்தல் அமைக்கப்பட்டது. இதனை செய்தித்துறை அமைச்சர் சாமிநாதன் மற்றும் மனிதவள மேலாண்மை துறை அமைச்சர் கயல்விழி ஆகியோர் திறந்து வைத்தனர். தொடர்ந்து பொதுமக்களுக்கு நீர்மோர், நன்னாரி சர்பத், இளநீர், தர்பூசணி உள்ளிட்ட குளிர்பானங்கள் வழங்கப்பட்டது. சென்னை திருவிக நகரில் வீட்டில் பதுக்கி வைத்திருந்த 25 கிலோ குட்கா பொருட்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். சென்னை திருவிக நகர் காவல் நிலையத்திற்குட்பட்ட பகுதியில் போதைப்பொருள் விற்கப்படுவதாக போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் பெரம்பூர் இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் ரோடு பகுதியில் உள்ள உதயகுமார் என்பவர் வீட்டை போலீசார் சோதனை செய்தனர். அப்போது அவரது வீட்டில் குட்கா உள்ளிட்ட போதைப்பொருள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து அவரது வீட்டிலிருந்த 25 கிலோ குட்கா பொருட்களை போலீசார் பறிமுதல் செய்து அவரை கைது செய்து திருவிக நகர் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். அதில் ரெட்டில்ஸ் பகுதியைச் சேர்ந்த ராஜ் என்பவரிடம் இருந்து உதயகுமார் குட்கா பொருட்களை வாங்கி வந்து விற்பனை செய்தது தெரிய வந்தது. இதனை அடுத்து உதயகுமார் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். கொடுங்கையூரில் போதை மாத்திரைகளை விற்பனை செய்த 5 பேரை போலீசார் கைது செய்தனர். வடசென்னையில் சிலர் வலி நிவாரண மாத்திரைகளை விற்பனை செய்வதாக கொடுங்கையூர் போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து கவியரசு கண்ணதாசன் பேருந்து நிறுத்தம் அருகே போதை மாத்திரைகளை கைமாற்றிய 5 பேரை போலீசார் மடக்கி பிடித்தனர். பின்னர் அவர்களிடம் இருந்து மொத்தம் 570 வலி நிவாரண மாத்திரைகள் மற்றும் 5 சிரஞ்சி உள்ளிட்ட பறிமுதல் செய்யப்பட்டது.
பிடிபட்ட 5 பேரையும் காவல் நிலையம் அழைத்து விசாரணை நடத்தியதில் செம்மஞ்சேரியைச் சேர்ந்த தனுஷ், கார்த்திக், கண்ணகி நகரைச் சேர்ந்த மணிகண்டன், கோட்டூர்புரத்தைச் சேர்ந்த விக்னேஷ், பெரும்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த சசிராம் என்பது தெரியவந்தது. இதனையடுத்து கைது செய்யப்பட்ட 5 பேர் மீது வழக்கு பதிவு செய்த கொடுங்கையூர் போலீசார் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். நாற்றம்பள்ளி அருகே டிப்ளமோ சித்தா படித்துவிட்டு போலியாக மருத்துவம் பார்த்து வந்த பாஜக மாவட்ட மருத்துவரணி தலைவரின் மகனை காவல்துறையினர் கைது செய்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அடுத்த பஞ்சூர் பகுதியில் முறையாக மருத்துவம் படிக்காமலேயே போலி மருத்துவம் பார்த்து வருவதாக மருத்துவர் மற்றும் ஊரக நல பணிகள் இணை இயக்குனர் ஞான மீனாட்சிக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. தகவலின் பேரில் அரசு மருத்துவர் சிவகுமார் தலைமையிலான மருத்துவர் குழுவினர் பஞ்சூர் பகுதியில் சோதனை மேற்கொண்டனர். அப்போது கவுண்டப்பனூர் பகுதியைச் சேர்ந்த பாஜக மாவட்ட மருத்துவரணி தலைவராக உள்ள வாசுதேவனின் மகன் ராமச்சந்திரன் என்பவர் முறையாக மருத்துவம் படிக்காமல் டிப்ளமோ சித்தா படித்துவிட்டு சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள பொதுமக்களுக்கு மருத்துவம் பார்த்து வந்தது தெரிய வந்தது. இதனை அடுத்து ராமச்சந்திரனை காவல்துறையினர் கைது செய்தனர். மேலும் கிளினிக்கில் இருந்து ரூபாய் 5000 மதிப்பிலான பொருட்களை பறிமுதல் செய்ததுடன் மருத்துவ குழுவினர் கிளினிக்கை பூட்டு போட்டு பூட்டினர். திண்டுக்கல் குமிளி இருவழிச்சாலையை 4 வழிச்சாலையாக அமைக்க வேண்டும், பித்தளைப்பட்டியில் மேம்பாலம் அமைக்க வேண்டும் என வலியுறுத்தி 200க்கும் மேற்பட்ட மக்கள் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்தனர். திண்டுக்கல் மாவட்டம் பித்தளைப்பட்டி, வக்கம்பட்டி, அனுமந்தராயன் கோட்டை, வீரக்கல் ஆகிய பகுதிகளில் திண்டுக்கல் குமிளி வழியாக 2 வழிச்சாலை அமைக்கப்பட்டுள்ளனர். இதனை 4 வழிச்சாலையாக அமைக்க வேண்டும் என்றும் பித்தளைப்பட்டி அருகே மேம்பாலம் அமைக்க வேண்டும் என்றும் கடந்த 10 வருடங்களாக அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். குறிப்பாக 2 வழிச்சாலை என்பதால் விவசாய விளைபொருட்கள் திண்டுக்கல் மற்றும் ஒட்டஞ்சத்திரத்திற்கு கொண்டு செல்வதற்கு சிரமம் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். மேலும் கொடைக்கானல், கேரளா போன்ற சுற்றுலா செல்லக்கூடிய முக்கிய வழித்தடமாகவும் 2 வழிச்சாலை உள்ளதாக 1000க்கும் மேற்பட்ட மக்கள் சாலை விபத்தில் உயிரிழந்துள்ளதாகவும் விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். இதனால் பாதிக்கப்பட்ட பித்தளைப்பட்டி, வக்கம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து கோரிக்கை மனு அளித்தனர். அதில் 2 வழிச்சாலையை 4 வழிச்சாலையாக அமைக்க வேண்டும், பித்தளைப்பட்டி அருகே மேம்பாலம் அமைக்க வேண்டும் என வலியுறுத்தினர். பூந்தமல்லி அருகே கட்டுப்பாட்டை இழந்து கால்வாயில் கவிழ்ந்த கார் விபத்தில் காரில் பயணித்த பயணிகள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். பூந்தமல்லி அடுத்த பாரிவாக்கம் செல்லும் சாலையில் வேகமாக சென்ற கார் திடீரென கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரம் பள்ளத்தில் தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதனை கண்ட வாகன ஓட்டிகள் அதிர்ச்சி அடைந்து காரில் சிக்கியவர்களை மீட்டபோது காரில் வந்தவர்கள் அதிர்ஷ்டவசமாக காயங்கள் எதுவுமின்றி உயிர் தப்பினர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த ஆவடி போக்குவரத்து புலனாய்வு பிரிவு காவல்துறையினர் பள்ளத்தில் கவிழ்ந்த காரை மீட்டனர். இதற்கிடையே அசம்பாவிதம் ஏற்படுவதற்கு முன்பாக சாலையின் இருபுறங்களிலும் தடுப்புகள் அமைக்கப்பட வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரியில் ரூபாய் 29 கோடியே 25 லட்சம் மதிப்பீட்டில் உப்பனாரில் விடுபட்ட மேம்பால பணிகளை மீண்டும் நிறைவு செய்வதற்கு பூமி பூஜை போட்டு துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் பணிகளை தொடங்கி வைத்தார். புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் கோட்டம் சார்பில் ரூபாய் 29 கோடியே 25 லட்சம் மதிப்பீட்டில் புதுவை காமராஜர் சாலை முதல் மறைமலை அடிகள் சாலை வரையில் 732 மீட்டர் நீளமுள்ள உப்பனார் பாலத்தின் வேலையை முடிப்பதற்கு பாலாஜி திரையரங்கம் அருகில் உள்ள பழைய பாலத்தை மறுகட்டமைக்கவும் பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் கலந்து கொண்டு மேம்பால பணிகளை விரைந்து முடிக்க பூமி பூஜை செய்து பணிகளை துவங்கி வைத்தனர். இதில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், உருளையன்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கின்ற குப்புசாமி மற்றும் தலைமை செயலாளர், மாவட்ட ஆட்சியர், நகர ஆணையர், பொதுப்பணித்துறை செயலாளர் முத்தம்மாள் உட்பட அரசு அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். இது தொடர்பாக துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது உப்பனாரில் விடுபட்ட மேம்பால பணிகள் நடைபெற உள்ளதாகவும் இந்த பணிகள் முடிவடைந்த நிலையில் உப்பனாறு வாய்க்காலில் கடற்கரை வரை பாலம் அமைக்க உள்ளதாகவும் ஆளுநர் கைலாசநாதன் தெரிவித்தார். ஆம்பூர் அருகே இருசக்கர வாகனத்தில் சென்ற பெண்களிடம் 10 சவரன் தங்க சங்கிலியை பறித்து சென்ற மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த ஆம்பூர்பேட்டை பகுதியைச் சேர்ந்த சீலா மற்றும் அவரது மருமகள்
சிந்து ஆகியோர் ஆம்பூரில் நடைபெற்ற உறவினர் திருமண வரவேற்பு நிகழ்ச்சிக்கு சென்றுவிட்டு மீண்டும் இருசக்கர வாகனத்தில் வீடு திரும்பிக் கொண்டிருந்தனர். அப்போது செங்கிலிக்குப்பம் பகுதியில் பின்னால் இருசக்கர வாகனத்தில் தொடர்ந்து வந்த 2 மர்ம நபர்கள் சீலா கழுத்தில் இருந்த 10 சவரன் தங்க சங்கிலியை பறித்துக் கொண்டு தப்பிச் சென்றுள்ளனர். அப்பொழுது இருசக்கர வாகனத்தில் இருந்து நிலை தடுமாறி சீலா கீழே விழுந்ததில் அவருக்கு படுகாயம் ஏற்பட்டது. உடனடியாக அங்கிருந்த பொதுமக்கள் அவரை மீட்டு சிகிச்சைக்காக வாணியம்பாடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் மர்ம நபர்கள் குறித்த விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடலூரில் முன்னாள் அமைச்சர் SC சம்பத் பங்கேற்று பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். கடலூரில் உள்ள தேவனம்பட்டி பகுதியில் மாசி மக திருவிழாவையொட்டி அதிமுக சார்பில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சர் MC சம்பத் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். இதில் மாநகர பகுதி செயலாளர்கள் மாதவன், குமரன், மாவட்ட அவைத் தலைவர் சேவல்குமார், ஒன்றிய செயலாளர் காசிநாதன் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடியில் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆல்பர்ட் ஜான் தொடங்கி வைத்தார். தூத்துக்குடியில் போதையில்லா தமிழகம் உருவாக்குவோம் என்ற விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆல்பர்ட் ஜான் பங்கேற்று தொடங்கி வைத்தார். பேரணியில் நகரின் முக்கிய சாலைகள் வழியாக போதைப் பொருட்களை தவிர்ப்போம், வளமான எதிர்காலம் அமைப்போம், போதையில் பயணம் பாதையில் மரணம் போன்ற விழிப்புணர்வு வாசகங்களை கையில் ஏந்தியவாறு மாணவிகள் ஊர்வலமாக சென்றனர். இதில் உதவி காவல் கண்காணிப்பாளர் டாக்டர் மதன், நுகர்வோர் ஆணையர் உறுப்பினர் சங்கர், சட்டக்கல்லூரி, நர்சிங் கல்லூரி உள்ளிட்ட கல்லூரி மாணவிகள் கலந்து கொண்டனர். கரூர் மற்றும் கன்னியாகுமரியில் CBSE ஒழிப்பு இயக்கத்தினர் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் CBSE ஒழிப்பு இயக்கம் சார்பில் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் அரசகுமார் தலைமையில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் ஓய்வூதிய திட்டம் தொடர்பாக ஆய்வு செய்ய அமைத்த குழுவை திரும்ப பெற வேண்டும் எனவும், பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது திடீரென சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட முனைந்ததால் போலீசார் அவர்களை கைது செய்து வாகனத்தில் அழைத்துச் சென்றனர். இதேபோல் கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஓய்வூதிய திட்டம் ஒழிப்பு இயக்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. CPS ஒழிப்பு இயக்கத்துடைய மறியல் போராட்டமானது இன்றைக்கு தமிழகத்துல எல்லா இடத்துல நடந்துட்டு இருக்கு. கன்னியாகுமரி மாவட்டத்துல மதிய உணவு இடைவேளை ஆர்ப்பாட்டமா நடத்திட்டு இருக்கோம். எங்களுடைய ஒற்றை கோரிக்கை CPS திட்டத்தை ஒழிக்கணும். அதாவது புதிய பென்ஷன் திட்டத்தை ஒழித்து பழைய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்துவோம்னு சொன்ன இந்த அரசாங்கத்துடைய மேனிபெஸ்டோல 305வது நம்பர்ல சொல்லியிருக்காங்க. அந்த இதன்படி பழைய பென்ஷன் திட்டத்தை தமிழக அரசு ஆசிரியர்கள், சீருடை பணியாளர்கள் எல்லாருக்குமாக வழங்க வேண்டும் அப்படிங்கிறத கேட்டு இன்றைக்கு இந்த போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. இதற்கு தலைமை தாங்கி இருக்கிறது மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் ஆர்வம். இந்த போராட்டமானது இன்னும் தொடர்ந்துகிட்டே இருக்கும். தமிழக அரசு இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து எங்களுடைய அரசு ஊழியர்கள், ஆசிரியர் பெருமக்களுக்கு எல்லாரும் பயன்பெறும் விதமாக பழைய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்தும் வரை அடுத்த கட்ட போராட்டங்கள் நடந்து கொண்டே இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அதாவது இன்றைய திமுகவினுடைய ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே மூடப்பட்ட டாஸ்மாக் கடை திறக்க எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அடுத்த கூம்பாட்டி பகுதியில் செயல்பட்டு வந்த டாஸ்மாக் கடை மற்றும் 2021ஆம் ஆண்டு மூடப்பட்டது. இந்த நிலையில் மீண்டும் அதே இடத்தில் டாஸ்மாக் கடை திறக்க அதிகாரிகள் ஏற்பாடு செய்து வருவதாக குற்றம் சாட்டிய பொதுமக்கள் சாலையில் கல்லை வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்தனர். ஆயக்குடி அருகே குவிந்து கிடக்கும் குப்பைகளை அகற்றாவிட்டால் முற்றுகை போராட்டம் நடத்தப் போவதாக காங்கிரஸ் கட்சியினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அடுத்த ஆயக்குடி பேரூராட்சியில் 18 வார்டுகள் உள்ளனர். இந்த பகுதியில் இருந்து சேகரிக்கப்படும் குப்பைகள் பேரூராட்சி அலுவலகம் அருகில் தரம் பிரிப்பதற்கான இடத்தில் 5 டன் அளவுக்கு மழை போல் குவிந்துள்ளது. கடந்த 6 மாத காலத்திற்கு மேலாக குப்பைகள் தரம் பிரிக்கப்படாமல் கிடப்பதால் துர்நாற்றம் வீசுவதாகவும், இதனால் அருகிலுள்ள குடியிருப்புகளில் வசிப்போருக்கு மூச்சு திணறல், ஆஸ்துமா உள்ளிட்ட பாதிப்புகள் ஏற்படுவதாக புகார் எழுந்துள்ளது. இந்த நிலையில் பேரூராட்சி அலுவலகத்தில் புகார் மனு அளித்த காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் விரைவில் குப்பைகளை அகற்றாவிட்டால் பொதுமக்களை திரட்டி முற்றுகை போராட்டத்தில் ஈடுபடுவோம் என எச்சரிக்கை விடுத்துள்ளனர். ஆயக்குடி பேரூராட்சி என்பது ஊரை தூய்மையாக வைத்துக் கொள்ளக்கூடிய நிர்வாகம். ஊரை தூய்மையாக வைத்துக் கொள்ளக்கூடிய நிர்வாகமே
இங்கே குப்பை கிடங்காக அதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். பல வருடங்களாக இது குப்பை சேமிப்பு கிடங்காக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இது பொதுமக்களுக்கு ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்தும் அபாயமாக இருக்கிறது. வாகன ஓட்டிகள் இங்கே இந்த வழியே பாத யாத்திரையாக வந்து செல்பவர்கள் பேரூராட்சியில் தங்கி உணவு உண்டு சென்று கொண்டிருந்தார்கள். இந்த குப்பை கிடங்கு ஆனதுக்கு பின்னாடி இங்கே யாரும் வந்து சாமிகள் வந்து தங்க மாட்டேங்கிறாங்க. ரொம்ப அருவருப்புத்தக்கதாக இருக்கிறது. இதை உடனே அகற்ற வேண்டும் என்று ஆயக்குடி பேரூராட்சி நிர்வாகத்தை காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும் மதிப்புமிகு முதல்வர் அவர்களுக்கும் நாங்கள் கோரிக்கையாக ராயபுரத்தில் ரூபாய் 2 கோடி மதிப்பிலான திட்டங்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் ஐட்ரி மூர்த்தி அடிக்கல் நாட்டினார். சென்னை ராயபுரம் பகுதியில் உள்ள நடராஜன் தாளமுத்து நினைவிடத்தில் ரூபாய் 1,48,00,000 300 மீட்டர் சுற்றளவில் சுற்றுச்சுவர் மற்றும் வண்ணாரப்பேட்டை 48வது வார்டில் ரூபாய் 300 லட்சத்தில் குத்துச்சண்டை மைதானம் அமைக்கும் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மேலும் ரூபாய் 1 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்ட 9 பயணிகள் நிழற்கூடைகளை மக்கள் பயன்பாட்டிற்கு சட்டமன்ற உறுப்பினர் ஐட்ரி மூர்த்தி ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். இதில் பகுதி செயலாளர் சுரேஷ், மாமன்ற உறுப்பினர்கள் விஜயலட்சுமி உட்பட பலர் கலந்து கொண்டனர். செஞ்சியில் திமுக சார்பில் மத்திய அரசிற்கு எதிரான கண்டன பொதுக்கூட்டம் நடைபெற்றது. விழுப்புரம் அடுத்த செஞ்சியில் வடக்கு மாவட்ட திமுக சார்பில் மத்திய அரசை கண்டித்து கண்டன பொதுக்கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர் செஞ்சி மஸ்தான் கலந்து கொண்டு மத்திய அரசு இந்தி மொழியை திணிக்க தீவிரம் காட்டி வருவதாக தெரிவித்தார். இதில் தலைமை கழக பேச்சாளர் ஈரோடு இறைவன், ஆலந்தூர் மலர் மன்னன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். நசரத்பேட்டையில் திருமண ஜோடிகள் திருமண வரவேற்பு நிகழ்ச்சிக்கு வந்தவர்களுக்கு ஆத்திச்சுவடி, திருக்குறள் உள்ளிட்ட தமிழ் புத்தகங்களை வழங்கியது நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பூவிருந்தவள்ளி அடுத்த நசரத்பேட்டையில் தமிழ்ச்செல்வன், சிவரஞ்சனி ஆகியோரின் திருமண வரவேற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பங்கேற்றவர்களுக்கு மணமகள் ஆத்திச்சுவடி, திருக்குறள் உள்ளிட்ட தமிழ் புத்தகங்களை வழங்கினார். மேலும் கையில் தமிழ் வாழ்க என்ற பதாகைகளுடன் மும்மொழி கொள்கைக்கு எதிராக முழக்கமிட்டு தங்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். இந்த நிகழ்வு திருமண வரவேற்பு நிகழ்ச்சிக்கு வந்திருந்த அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது. செஞ்சியில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்கள் வழங்கப்பட்டது. விழுப்புரம் வடக்கு மாவட்டம் செஞ்சி நகர் திமுக சார்பில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் பிறந்தநாளையொட்டி பேரூராட்சி தலைவர் முக்தியார் அலிமஸ்தான் ஏற்பாட்டில் காந்தி பஜார் பகுதியில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் திமுக சட்டமன்ற உறுப்பினர் செஞ்சி மஸ்தான் கலந்து கொண்டு சுமார் 200 மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்களை வழங்கினார். நிகழ்ச்சியில் செஞ்சி ஒன்றிய பெருந்தலைவர் விஜயகுமார், மாவட்ட கவுன்சிலர் அரங்க ஏழுமலை உட்பட பலர் கலந்து கொண்டனர். புது கொத்தாம்பாடி கிராமத்தில் பழமை வாய்ந்த ஸ்ரீ சக்தி செல்லியம்மன் திருக்கோவிலில் திருத்தேரோட்ட விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. சேலம் மாவட்டம் ஆத்தூரை அடுத்த புது கொத்தாம்பாடி கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சக்தி செல்லியம்மன் திருக்கோவிலில் திருத்தேரோட்ட விழா சிறப்பாக நடைபெற்றது. விழாவை முன்னிட்டு கடந்த 12ஆம் தேதி கணபதி ஹோமம், காப்பு கட்டுதல், சக்தி அழைத்தல் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்று முடிந்த நிலையில் ஸ்ரீ சக்தி செல்லியம்மன் சுவாமிக்கு பால்குடம் மற்றும் முளைப்பாறை எடுக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதன் பின்னர் மின் விளக்குகளாலும் வண்ண மலர்களாலும் அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் மூலவர் செல்லியம்மன் அமர்ந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். அதனைத் தொடர்ந்து செண்டை மேள வாத்தியங்கள் முழங்கவும் வான வேடிக்கைகளுடன் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். தேரோட்ட விழாவில் புது கொத்தம்பாடி, கல்பகனூர், கொத்தாம்பாடி, மொரப்பங்காடு உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் கலந்து கொண்டு செல்லியம்மனை வழிபட்டனர். இனி வருவது வானிலை செய்திகள். தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பூமத்திய ரேகையை ஒட்டிய மேற்கு இந்திய பெருங்கடல் மற்றும் அதனை ஒட்டிய மாலத்தீவு பகுதிகளில் இருந்து தெற்கு கேரளா வரை ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 2 to 3 டிகிரி செல்சியஸ் உயரக்கூடும் என்று தெரிவித்துள்ளது. இனி வருவது தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம்.
சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் 65,840 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 110 ரூபாய் அதிகரித்து 8,230 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு சவரன் 880 ரூபாய் அதிகரித்து 65,840 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் ஒரு சவரன் 71,824 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு கிராம் வெள்ளி 112 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 1,12,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். 2026ஆம் ஆண்டிற்கான தமிழ்நாடு அரசின் நிதிநிலை அறிக்கை சட்டமன்றத்தில் தாக்கல் செய்தார் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு. கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தில் வரும் ஆண்டில் 1 லட்சம் வீடுகள் கட்டுவதற்கு பட்ஜெட்டில் 3,500 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. மகளிர் இலவச பேருந்து பயணத்திற்கு வரும் ஆண்டில் 3,600 கோடி ரூபாய் மானியம். மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு 13,807 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. டாஸ்மாக் ஊழலை கண்டித்து அதிமுக உறுப்பினர்கள் சட்டமன்றத்தில் இருந்து வெளிநடப்பு. 40,000 கோடி ரூபாய் வரை ஊழல் நடந்திருக்க வாய்ப்புள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கருத்து. திருவான்மையூர் முதல் உத்தாண்டி வரை 14 கிலோமீட்டர் நீளத்திற்கு 4 வழி உயர்மட்ட சாலை 2,100 கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்கப்படும் என நிதிநிலை அறிக்கையில் அறிவிப்பு. கோவையிலும் திருநெல்வேலியிலும் 12,5 கிலோமீட்டர் நீளத்திற்கு மேற்கு புறவழி சாலைகள் முறையே 348 கோடி ரூபாயிலும் 225 கோடி ரூபாயிலும் அமைக்கப்படும் என அறிவிப்பு. 250 கோடி ரூபாய் மதிப்பில் ஒரக்கடகம் செய்யாறு தொழில் வழித்தடம் அமைக்கப்படும். அரசு அலுவலர் ஈட்டிய விடுப்பு 15 நாள் வரை சரண் செய்து பணமாக பெறலாம் என அறிவிப்பு. போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு ஆதரவு. அதிபர் டிரம்பிற்கு நன்றி தெரிவித்தார் புட்டின். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.